அண்மை செய்தி. சென்னைக்கு கிழக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக இருக்கும் நிலையில் அது வலுவிழக்கும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்து வைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வந்த டிட்வா புயல் நேற்றே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில தற்பொழுது வரைக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே மையம் கொண்டிருக்கு. இது அடுத்த 6 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தீவிரத்தன்மத்தை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் முன்னதாகவே வந்த அறிவிப்புல அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என கூறப்பட்ட நிலையில தற்பொழுது அதனுடைய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய தீவிரத்தன்மத்தை அடுத்த 6 மணி நேரம் தக்க வைத்து அதற்கு பிறகாக இருக்கக்கூடிய 12 மணி நேரத்துலதான் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கிழக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு வடகிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு 160 கிலோமீட்டர் தொலைவிலும், நெல்லூருக்கு தென்கிழக்கே 170 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த புயலானது மையம் கொண்டிருக்கு. தொடர்ந்து இது வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகளுக்கு இணையாக நகர்ந்து அடுத்த 6 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தீவிரத்தன்மையை தக்க வைத்து அதற்கு பிறகான 12 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 2 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில அது அதி கனமழைக்கான எச்சரிக்கையாக மாற்றப்பட்ட நிலையில காலை முதலே சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 6 மணி நேரத்துல அதனுடைய தீவிரத்தன்மையை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே தக்க வைத்து அதற்கு அடுத்த 12 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படக்கூடிய நிலையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 6 மணி நேரத்துல அதனுடைய தீவிரத்தன்மையை தக்க வைத்து அதற்கு அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.